இப்போ எது கூட்டிகிட்டு வந்தேன்? ஏய், நானா கூப்பிட்டேன்? அங்கே பாரு, அவ தான் உன்னை கூப்பிட்டா. நீதான் அண்ணாமலையா? நானும் அண்ணாமலைன்னு உடனே ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா கைப்பிள்ளை விட கேவலமா இருக்கேப்பா. என்ன ஆத்திரம் வருதா? ஆத்திரப்பட்டு என்ன பண்றது? நேத்து ஓடும்போது இந்த ஆத்திரம் எங்க போச்சு? காரு நல்லா ஜிவ்வுன்னு அப்படியே உயிரை புடுங்கி எடுத்திருந்துச்சுன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். அப்படியே பயந்து நல்லா வெடவெடுத்து கத்துனல்ல. என்னடா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு டியூப் வயர் எடுத்து நம்ம கண்ணு முன்னால காட்டுறாளேன்னு பாக்குறியா? இது சாதாரண டியூப் இல்ல, நீ கும்பிட வேண்டிய உன்னோட குல தெய்வம். ஏன்னு கேக்குறியா? நேத்து சரக்குன்னு வந்து பிரேக் அடிச்சு நின்னுதே இந்த கார், அதோட பிரேக் ஆயில் டியூப் இதுதான். தொட்டு கும்பிட்டுக்கோ, நல்லா கும்பிட்டுக்கோ. இந்த பிரேக் ஆயில் டியூப் மட்டும் கட் ஆகி ஆயில் லீக் ஆயிருந்தது, உன்னை அடிச்சு தூக்கி அப்படியே செவரோட செவரா நசுக்கி இருக்கும். உன் கை கால் எப்படி தந்தி அடிச்சது, உன் கண்ணுல எவ்வளவு மரண பயம் தெரிஞ்சது, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்து நான் அப்படி என்ஜாய் பண்ண தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன்னு இன்னுமா உனக்கு புரியல? ஆமா, ஸ்வேதா கிட்ட நான் வீடியோவை அங்க அனுப்பிடுவேன் இங்க அனுப்பிடுவேன்னு மிரட்டி அவளை ஜெயிலுக்கு வேற அனுப்பியிருக்கியாமே. உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் இருக்கா? அந்த வீடியோ எந்தெந்த போன்ல யார் யார்கிட்ட இருக்கோ அத்தனை பேக்கப்பும் எனக்கு 24 ஹவர்ஸ்ல வந்தாகணும். வரலன்னு என்ன பண்ணுவேன்? நீ யா கொடுத்துட்டேன்னா நல்லது, இல்லன்னா நானே எடுத்துப்பேன். எது வசதின்னு நீயே முடிவு பண்ணு. அதை எப்படி எடுக்க முடியும்? அந்த வீடியோ போலீஸ் கைக்கு போச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? நேத்து நான் உனக்கு காமிச்சனே அந்த மரண பயம், அது உன் பிரியமானவங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ யாருக்கு இந்த நல்லதை நடத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியோ அவங்க உன்னோட இடத்துல இருப்பாங்க. அப்படி அவங்க இருந்தா பிரேக் ஆயில் டியூப் கட் ஆகலாம். இதெல்லாம் தேவையான்னு நீயே யோசிச்சுக்கோ. இப்ப நீ எடுக்கிற முடிவுல மட்டும்தான் பிரேக் ஆயில் டியூப் கட் ஆகுமா ஆகாதான்னு இருக்கு. நான் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்ல அந்த வீடியோ பேக்கப் முழுசும் என்கிட்ட வந்தாகணும். இங்க பார், என்ன பொறுத்த வரைக்கும் இது எட்ஜ், அதாவது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். மலை உச்சியில இருக்கிறவன் கீழே விழதான் போறோன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த நொடியில ஒரு வேகம் வரும்ல, அது மாதிரி ஒரு வேகம் நமக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுங்கிற வேகம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேகத்துல என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். என்னடா ஸ்வேதாவே பரவாயில்லன்னு தோணுதோ? தோணும், தோணணும், தோண வைக்கிறேன். Just 24 hours. Your time starts now.
அண்ணாமலை அண்ணா எங்கே போயிருப்பாரு? தெரியலையே, இங்கே தான் இருக்கணும். சரி, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். பண்ணுங்க. அண்ணா வந்துட்டாரு. அண்ணே அண்ணே அண்ணே, ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணே கேட்குறோம்ல, பதில் சொல்லுங்கண்ணே. ஸ்வேதா ஜெயிலுக்கு போயிட்டான். முத்தரசன் வெண்ணிலா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும்னு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. என்னண்ணே மறுபடியும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் மிரட்டினாலா? மிரட்டி பார்க்குறான். அவ இன்னும் 24 மணி நேரத்தில் ஸ்வேதாவுக்கு எதிராக இருக்கிற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவள் கைக்கு வந்தாகணும்னு சொல்கிறான். அவள் பேசுகிற விதம், மிரட்டுற விதம்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் உதறலாக தான் இருக்குது. ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் அவன் நம்மக்கிட்ட கெஞ்சாமல் அவள் நம்மளையே மிரட்டி பார்க்குறான். அவள் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கா. என்னென்ன சொல்கிறீங்க? ஸ்வேதா பண்ண கொலைக்கான ஆதாரம்லாம் நம்மக்கிட்ட இருக்கு. அதை கேட்டு நம்மக்கிட்ட தான் அவங்க கெஞ்சணும். நம்மளே மிரட்டுறான்றீங்க? ஆமாண்ணே, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வரீங்களா? அண்ணே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் வாங்க, நம்ம போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டு வருவோம். நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல, அதை அண்ணன் கிட்ட காட்டுவோம். அவளை சும்மா விடக்கூடாதுண்ணே. அதெல்லாம் வேணாம் கார்த்தி, சொன்ன கேள்வி. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேணாம். அண்ணே என்னண்ணே நீங்களே இப்படி பயப்படுறீங்க? எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்பட்டு தான் ஆகணும் கார்த்தி. எல்லா நேரத்துலையும் எடுத்தோ கவுந்தோன்னு எதையும் பண்ணக்கூடாது. இவ்வளோ ஏசப்பட்டவ இல்லை. ஸ்வேதா மாதிரியே இவ்வளோ ரொம்ப மோசமானவளாக தான் இருக்கா. எல்லா பிரச்சனையிலையும் நீங்கள் தான் எங்களை வழி நடத்துவீங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்களே இப்படி கலங்குறீங்க. சில விஷயத்துக்கு பயந்துதாகணும் கார்த்தி. என்ன அவள் காரியத்துக்கு கொள்ள வந்தா, அது கூட நான் பயப்படல. ஆனால் ஒன்று சொன்னான், அந்த ஆதாரம் என் கைக்கு வரலன்னா நீ இருந்த இடத்துல உனக்கு பிரியமானவங்க இருப்பாங்கன்னு சொன்னான். அவள் வெண்ணிலாவை தான் சொல்லியிருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயந்தான் எனக்கு இருக்கு. அண்ணே அன்னைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. எதுவும் ஆகக்கூடாது கார்த்தி. வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த பயந்தான் எனக்கு. வருஷாவால் வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆயிருமான பயமாக இருக்கு. அவள் பேசுறதில் வச்சு பார்த்தா பிறந்ததுல இருந்தே இவ கிரிமினலாக இருந்திருப்பா போல இருக்கு. இப்போ என்னென்ன பண்ணலாம்? வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும்னா ஒரு யாகம் பண்ணணும்னு சாமியார் சொன்னார். அந்த யாகத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோன்னா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். எல்லாம் நல்லபடியாக நடக்க வெண்ணிலாவோட தெய்வ சக்தி நமக்கு உதவியாக இருக்கும் கார்த்தி. கண்டிப்பாக உதவுண்ணே. ஆமாம் கார்த்தி, இத்தனை நாள் வெண்ணிலாவுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க காரணம் அந்த தெய்வ சக்தி தான். அந்த சக்தியால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ இந்த தடவை அந்த சக்தியால் நம்மளை காப்பாற்ற முடியுமோன்னு பயமாக இருக்கு கார்த்தி. அண்ணே என்னண்ணே இப்படி பேசுறீங்க? அந்த சக்தி இப்பவும் நம்ம கூட தானே இருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க. போலீஸ் கிட்ட போகிறதோ அண்ணன் கிட்ட போகிறதோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறீங்களா? போலீஸில் வீடியோவை கொடுக்குறதோ இல்லை அவளை மிரட்டுறதோ நம்ம நோக்கம் கிடையாது. நமக்கு முக்கியம் என்னென்னா முத்தரசன் வெண்ணிலா கல்யாணம் நடக்கணும். நம்ம கவனம் முழுக்க அதில் தான் இருக்கணும். நீ சொல்கிற மாதிரி அந்த வீடியோவை முத்தரசன்கிட்ட காட்ட எனக்கு 1 நிமிஷம் போதும். அவன் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னடா நம்ம கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனையான்னு மனசுடைஞ்சு எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று, அந்த வீடியோ என்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, உங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கணும். உங்கள் எல்லார் மொபைலையும் காப்பி பண்ணணும். கரெக்டுண்ணே, நல்ல ஐடியா. நம்ம எல்லாரோட மொபைலுக்கும் மாற்றிடலாண்ணே. இல்லை கௌதம், ஃபோனில் மட்டும் மாற்றி வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நம்ம 2-3 பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். லேப்டாப், பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி நிறைய சோர்ஸ்லையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்கண்ணே போகலாம். வாங்க. அண்ணே செல்லு கொடுங்க. காப்பி ஆயிடுச்சுண்ணே. கௌதம் உங்கள் ஃபோன் கொடுங்க.
என் ஃபோன்லேயே காப்பி பண்ணிக்கிறேன். அண்ணே காப்பி ஆயிடுச்சுண்ணே. கார்த்தி, பக்காவாக காப்பி ஆச்சுல்ல? ஆயிடுச்சுண்ணே. இந்த ஹார்ட் டிஸ்க் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. என்னண்ணே என்ன பண்ணலாம் இப்போ? ஒன்று பண்ணலாமா? பேசாமல் இதை கொண்டு போய் வெண்ணிலாவோட பழைய வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம். அங்கே சேஃபாக இருக்கும். அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கும். சூப்பர் ஐடியாண்ணே. நானே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். கார்த்திக், நானும் கூட வரேன். ஓகே, வாங்க போகலாம். போங்க. வருஷா, என்ன நீ என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கேனே, பயந்துட்டேன்னு நினச்சியா? நான் ஒன்று உனக்கு சளைச்சு வந்தேன். நீ எனக்கு காட்டின அதே பயத்தை உனக்கு திரும்ப காட்டுறேன். என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இப்படி எதுவுமே பேசாம ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? இல்ல, அவங்க பேசினத இப்ப நான் எதேச்சியா கேட்டேன். அந்த வெண்ணிலா சாதாரண ஆள் இல்லையாமே. அவளுக்கு பயங்கரமான தெய்வ சக்தி இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஸ்வேதா கூட என் கூட போன்ல பேசும்போது அப்பப்போ அவளை பத்தி சொல்லியிருக்கா. ஆனா அவளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அதுவும் சாதாரண தெய்வ சக்தி இல்ல, பல நேரத்துல பல ரூபத்துல வந்து காப்பாத்திருக்குன்னு சொல்றாங்க. அண்ணி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவளுக்கு தெய்வ சக்தி இருக்குங்கிறது உண்மைதான். அதனாலதான் ஊரே வந்து அவளை கொண்டாடுது. நம்ம வீட்ல ஒரு நாள் ஒரு விசேஷம் நடந்துச்சு. அப்போ ஒரு திருஷ்டி பூசணிக்காவை ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அந்த பூசணிக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் அன்னை கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டோம். அந்த பந்தக்கால் பண்ண வேலையை தான் கேட்கணுமே. அப்புறம் இன்னொரு தடவை அந்த வெண்ணிலா பூக்குழியில இறங்கும் போது ஸ்வேதா பெட்ரோல் பாம்ப போட்டுலான்னு முயற்சி பண்ணா. ஒரு கிளி வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன மாமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவளுக்கு தெய்வ சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சித்ராவோட ஆவி அவளுக்கு உதவி செய்துன்றது மட்டும் உண்மை. இது என்ன புது கதையா இருக்கு? ஆமாம், ஒரு தடவை பூஜை பண்ணுறதுக்காக ஒரு சாமியார் வர வச்சோம். அந்த சாமி பூஜை பண்ணுறப்ப அந்த சித்ரோட ஆவி என்னை விரட்டி விரட்டி கொண்டு போய் தண்ணியில் தள்ளி விட்டுடுச்சு. நான் அப்போ பயந்த மாதிரி என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பயந்தது இல்லை, தெரியுமா? பயந்தது போய் இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம்மா, ஒரு தடவை கோவில்ல ஸ்வேதாவுக்காக தாலி தோசை பூஜை பண்ணோம். அப்போ ஒரு காக்கா ஒரு குட்டி பாம்பை கொண்டு வந்து அந்த தாலி மேலே போட்டுருச்சு. அதுல ஸ்வேதா அரண்டு போய் பயந்து அந்த தாலியை அக்னி குண்டத்திலே போட்டுட்டான். அந்த பூஜையும் பாதியிலே நின்று போயிடுச்சு. இப்படித்தாமா இது வரைக்கும் ஸ்வேதாவுக்கு கல்யாணத்துக்கான முயற்சி பண்ணும் போதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கல்யாணம் நின்று போயிடுது. எப்படி பார்த்தாலும் அந்த தாலி தோஷம் பூஜை தடப்பட அந்த காக்கா தான் காரணமா இருந்திருக்கு. எனக்கு என்னமோ இது எல்லாத்தையும் விட அந்த காக்கா தான் பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. காக்காவா? என்ன சொல்ற? ஆமா, அவ எங்க போனாலும் அந்த காக்கா பின்னாடியே வரும். வெண்ணிலாவுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அந்த காக்கா வந்து தடுக்கும், தெரியுமா? ஏன்
ஸ்வேதாவை கூட அந்த காக்கா துரத்தி துரத்தி கொத்தி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் வேற நடந்திருக்கு வர்ஷா. கோயிலுக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம். திடீர்னு ஒரு மாடு மிரண்டு போய் முத்தரசன் சாரை நோக்கி முட்டுற மாதிரி வந்துச்சு. ஸ்வேதா பயந்து நின்னுட்டா. ஆனா வெண்ணிலா வந்து முன்னாடி போய் முத்தரசன் சாரைய தள்ளி விட்டுட்டு காப்பாத்திட்டா. அதுல அவளுக்கு கால் அடிபட்டுது. அவ அடிச்சா பாரு ஒரு கூத்து. முத்தரசன் சாரே கையால தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சாரு. எங்களெல்லாம் சுத்தி சுத்தி வேலை வாங்கினாங்க. முதுகெலுமே உடஞ்சு போச்சு தெரியுமா? ஓடி அக்ஷயா, காக்கா மாடுன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. பாம்பு வந்ததெல்லாம் மறந்துட்டியா? பாம்பா? ஆமா வர்ஷா, பாம்பு தான் அவளுக்கு பயங்கரமா உதவி செய்யும். அவ ஏதோ கோயிலுக்கெல்லாம் போய் நாகத்தம்மனை கும்பிட்டுட்டு வரா, தெரியும்ல? ஒருவேளை அந்த பாம்பு அதனாலதான் உதவி செய்தோ என்னமோ. உதவுறது ஒரு தலை பாம்பு மட்டும் இல்ல, 5 தலை பாம்பு கூட வந்து உதவி செஞ்சிருக்கு. என்ன சொல்ற? 5 தலை பாம்பா? ஆமாமா, ஒரு தடவை வெண்ணிலா ஏதோ விரதம்லாம் இருந்தப்போ 5 தலை பாம்பே வந்து ருத்ராவோட விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த பாம்பு வந்து ஏகப்பட்ட தடவை எல்லாத்தையும் மிரட்டி இருக்கு. அவ்வளோ ஏன், வீட்டுக்குள்ள எங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல தங்கி இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் பாம்பு வந்து துரத்தி அதுல பயந்தே எல்லாருமே வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அப்போ நீங்க எல்லாரும் சொல்றீங்க வேற வேற ரூபத்துல நிறைய சக்திகள் அவளுக்கு உதவி செய்துன்னு. அந்த சக்திகளே அவளுக்கு எதிராக பயன்படுத்துவோம். அது எப்படி முடியும்? நாளைக்கு அவங்க வெண்ணிலாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு யாகம் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல நீ சொன்னியே காக்கா, முதல்ல அத வச்சுப்போம். ஒரு காக்கா வந்து தன்னோட வேலைய காட்ட போகுது. என்ன பண்ண போகுது? ஆதாரத்தை அண்ணாமலை ஒருத்த மட்டும் வச்சுட்டு அலைவான்னு எனக்கு தோணல. கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அவன் ஷேர் பண்ணிருப்பான். சோ நாளைக்கு காக்கா வந்து அந்த ஆதாரத்தை அழிக்கிற வேலையை செய்ய போகுது. அண்ணாமலை பேசின பல விஷயங்கள் எப்படி இருந்தாலும் எடை போட்ட ஒரு விஷயம் சரி. நான் ஸ்வேதாவை விட குரூரமானவ, டபுள் ஆனவன்னு சொன்னான். அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அத நான் நிரூபிச்சு காட்ட போறேன்.